ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தேர்வுக்கு முன் இதை நீங்கள் சரியாக எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி டிஆர்பியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கு முன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டிஆர்பியோடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம 3 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறித்த நேரத்துக்குள்ளே நம்ம எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிடணும். எக்ஸாம் சென்டருக்கான கேட் ஓப்பனிங் டைம் 8:30, கேட் க்ளோசிங் டைம் 9:30. அப்போ 8:30லேருந்து 9:30க்குள்ளே நம்ம எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதற்கு நம்ம 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸாக கிளம்பணும் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுது அப்படின்னா நமக்கு சிக்கலாக போயிடும். ஸோ அதனால் நம்ம 8:30ன்றது ஒரு 8 to 8:45க்குள்ளே நம்ம எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிட்டா நல்லது. ஸோ அதுக்கேற்றவாறு நீங்கள் ரெடி ஆகிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப், உங்களுடைய ஆதார், பாஸ்போர்ட்டு, அடுத்தது பேன் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டிலே நம்ம கலர் பிரிண்ட்லாம் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டான ஒரிஜினல் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போங்க. 1க்கு 2 ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் அமையும். ஓகேங்களா? ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஓஎம்ஆர் சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பரண்ட் பென் அப்படின்னா பேனாக்குள்ளே ஏதாவது நம்ம வச்சுருக்கோமான்றதை செக் பண்ணுறது தான். ஸோ அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, தெளிவாக ரீஃபில் மட்டும் தெரியும். ஸோ இதை நீங்கள் எங்கே கடைக்கு போனாலுமே கடையில் கேளுங்க, டிரான்ஸ்பரண்ட் பென் வேணும், பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்க எடுத்து தருவாங்க. ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயந்தான். குறித்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் சென்டருக்கு போகணும். ரெண்டாவது ப்ரூஃப், ஏதாவது 2 ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பிளாக் பால் பாயிண்ட் பென். யாராவது ப்ளூ வாங்கிட்டு போயிடாதீங்க, ப்ளூலலாம் எழுதக்கூடாது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்றத தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே நம்ம அங்கே பேசுகிறது, ஹால் சூப்பர்வைசரை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், மைக்ரோஃபோனு, ஸோ கால்குலேட்டரு, டிஜிட்டல் கால்குலேட்டரு, வாட்ச்சு, ஸோ இந்த மாதிரி அசசரிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு 150 மார்க்கு. ஸோ இந்த 150 மார்க் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தராங்க, 10 to 2 மணி வரைக்கும். ஓகேங்களா? 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 1 மணிக்கு எக்ஸாம் முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே எக்ஸாம் முடிச்சிட்டாலும் வெளியே வர முடியாது. கேட் ஓப்பனிங் டைம் 1 o'clock. ஓகேங்களா? ஸோ இதற்கேற்றவாறு ப்ரிப்பேர்டாக கிளம்பிடுங்க. ஸோ இப்போ தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் அது எடுத்துகிட்டு போகணும். ஸோ கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க, எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. நைட்டே எடுத்து எல்லாமே வச்சுக்கணும். சரிங்களா? ப்ரூஃப் 2 ப்ரூஃபு, 2 டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப பதட்டம் ஆகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் வரப்போகுது. அதை தெளிவாக எழுதணுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக போனால் கண்டிப்பாக எழுதலாம். நல்லா படிங்க, உங்களால் முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.